தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 3ஆம் பகுதியாக இன்றைக்கு 5வதாக இயேசு கிறிஸ்து பிரிவினை உண்டாக்கவே வந்தார். இன்றைய வார்த்தையினுடைய 5வது காரியம் என்னவென்றால், இயேசு பிரிவினை உண்டாக்கவே வந்தார். சமாதானத்தை அல்ல, பிரிவினை உண்டாக்கவே வந்தார். லூக்கா 12:51. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி, எப்படி எண்ணிலும் கீழே ஒரே வீட்டில் 5 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. 2 பேருக்கு விரோதமாக 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாக 2 பேரும், தகப்பனுக்கும் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகன் தாய்க்கு, மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாக பிரிஞ்சிருப்பாங்க. எங்கேயாவது மாமியா மருமக சண்டை இல்லாத வீடு பார்க்க முடியுமா நீங்கள்? சகோதரர்களில் ஒற்றுமையாக இருக்காங்களா? அம்மா பேச்சு மகன் கேட்குறானா, இல்லை மகன் பேச்சு அம்மா கேட்குறாங்களா? தகப்பனுக்கு மகனுக்கு ஒத்து போகுதா? இந்த பிரிவினையெல்லாம் ஏன் என்ற கேள்விக்கு அந்த குடும்பங்களில் யாரையாயிலும் ஒருவரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பார். அவன் பெரிய குடிகாரனாக இருந்தாலும் வீட்டில் சண்டை வராது. பெரிய மோசமான ஒரு அயோக்கிய ரவடியாக இருந்தாலும் அவனை பாதுகாக்கத்தான் பார்ப்பாங்க. அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டா அது தாங்க முடியாது. அடேங்கப்பா, பெரிய எதிரியாக அவனை கருதி அவன் எந்த தப்பும் செய்யலை, இயேசு கிறிஸ்துவை நான் இரட்சகராக ஏற்றுக்கிட்டேன், அவருடைய வழியை நான் பின்பற்ற போகிறேன்னு அந்த ஒரு வார்த்தை குடும்பத்தில் சொல்லிட்டா, அடேங்கப்பா, அந்த வார்த்தையை மகன் சொன்னால் தகப்பன் எதிரி, தகப்பன் சொன்னால் மகன் எதிரி, அம்மா சொன்னால் மகன் எதிரி, மகன் சொன்னால் அம்மா எதிரி, மாமியா சொன்னால் மருமகளுக்கு எதிரி, மருமக அந்த வார்த்தை சொன்னால் மாமியாளுக்கு எதிரி. அந்த பிரிவினை தான். அதை புரிஞ்சுக்கிங்க. ஆகவே ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிப்புன்னு சொன்னாலே அது அர்த்தம் என்னென்னா மீட்புன்னு அர்த்தம். மீட்புன்னா விடுதலை, பிரிக்கிறதுன்னு அர்த்தம். யார்கிட்ட இருந்து? மாம்ச உறவுகளிலிருந்து, கலாச்சாரத்திலிருந்து, மதத்திலிருந்து, பொருளாசையிலிருந்து, விக்கிரகாராதனையிலிருந்து, ஜாதியிலிருந்து, கோத்திரங்களிலிருந்து, பாரம்பரியங்களிலிருந்து, சினிமா துறையிலிருந்து, வேசித்தனத்தில் விபச்சாரத்திலிருந்து, விக்கிரகாராதனையிலிருந்து. இதான் அர்த்தம் பிரிக்கிறார்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவங்களை தான் கர்த்தரை அனுதினமும் சபையில் சேர்க்குறாருன்னு அப்போஸ்தலரில் 2:47 அந்த அர்த்தத்துக்கு தான் அங்கே போட்டிருக்கு. அதாவது மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போட சீயோனுக்கு பாடி வருவாங்கன்னு சொல்லி நம்ம 52 அதிகாரத்தில் கூட பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம் இல்லையா? அது ஒரு தீர்க்க தரிசனம். புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டால் ரட்சிக்கப்பட்டவங்க, அதாவது மீட்கப்பட்டவங்க, அதாவது வேறு பிரிக்கப்பட்டவங்க, அதாவது பிரிக்கப்பட்டவங்க. இந்த பிரிவினை உண்டாக்கத்தான் நான் வந்தேன்னு சொல்கிறேன். உலகத்தோடு உலகமாக சமாதானமாக எம்மதம் சம்மதம், எல்லாரும் போங்க, ஒன்றா இருங்க, அப்படி சொல்கிறதுக்கு இயேசு வரல. செத்த மீனையும் உயிருள்ள மீனையும் நீங்கள் ஓடும் தண்ணியில் போட்டால், செத்த மீன் தண்ணியோட தண்ணியாக, தண்ணி எப்படி வளையுதோ அப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வளைஞ்சி அப்படியே நாணல் மாதிரி நெளிஞ்சு பாம்பு மாதிரி போயிடும். சில செத்து போச்சு. அது தண்ணி எங்கேயோ அப்போ எப்படி போகுதோ அப்படி போயிடும். உயிர் உள்ள மீன் அப்படி போகாது. சில நேரங்களில் பெரிய அலை தள்ளிட்டு போகிற மாதிரி சில இது போனாலும் கூட ஓரத்தில் தண்ணியோட தனியாக போகாது. ஓரத்தில் போய் ஓரம் கட்டி அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா முட்டிக்கிட்டே அந்த எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டே அப்படியே முட்டிக்கிட்டே போகும். ஆற்றுல நான் பார்த்துருக்கேன் சின்ன பையனாக இருக்கும்போது. ஏன்னா அது உயிர் இருக்குது. அதுபோல்
ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன் உலகத்துக்கு ஒத்து வேஷம் தரிக்க மாட்டான். உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டான். எல்லாரும் போகிற வழியில் நானும் போகிறேன் என்று போக மாட்டான். எல்லாம் எதிர்பார்த்தான் இருப்பான், விரோதமாக தான் இருப்பான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லுவான். இவனை யாருக்கு பிடிக்கும்? லஞ்சம் வாங்கக்கூடாது. யாருக்கு பிடிக்கும்? 10 பேர் அங்கே லஞ்சம் வாங்குறான் ஒரு ஆஃபீஸில். அதில் ஒருத்தன் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருந்தால் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த 9 பேர் அவனுக்கு எதிரியாக மாறிடுவான். அப்போ எதிரியாக மாறுறதுக்கு காரணம் அவனை பிரிச்சுட்டாருன்னு அர்த்தம். அவனை இங்கேருந்து பிரிவினை உண்டாக்க வந்துட்டார், பிரிச்சுட்டார். இந்த 9 பேர் அவனை எதிர்ப்பாங்க, எதிரியாக மாறுவாங்க. அவன் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. அதான் சொன்னார், பொய்யாய் உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. புரட்சி கருத்து தான் எல்லாமே. இயேசுவின் வார்த்தையெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது தான். இன்றைக்கி நான் உள்ள நாதாரிக மாதிரி கிடையாது. அதனால் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் பிரிவினை உண்டாக்கத்தான் வந்தார். உலக சமாதானம் வேறு, தேவ சமாதானம் வேறு. உலக சமாதானம் உலகத்தோடு போயிடும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் என்றைக்குமே ஆழக்கடவுது, எப்பயுமே இருக்கும். இந்த சமாதானத்தை இயேசு சிலுவையிலே சம்பாதிச்சார். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையிலே சிந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைச்சார். பரலோகத்தில் தேவன் இருக்கார், பூலோகத்தில் மனிதர்கள் இருக்காங்க. மனிதர்கள் முழுவதும் சத்துருக்களாக போயிட்டாங்க, தேவனுக்கு விரோதிகளாக போயிட்டாங்க, அந்நீர்களாக போயிட்டாங்க. யாரால? ஆதாமால. ஆதி மனிதன் ஆதாமால. இந்த இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே அவங்க கழுவப்பட்டு சுத்திகரித்து பரலோகத்தில் சேர்க்கறதுனால இவரால் எல்லாரும் தேவனுக்கு சொந்த பிள்ளைகளாகிறாங்க. அந்நியனா இருந்தவங்க சொந்த பிள்ளைகளாகிறாங்க. ரோமர் 5:19. ஒருவனாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவராலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அங்கே பவுல் சொல்கிறான். அதனால் இழந்து போனதை தேட, ரட்சிக்க, தேவனோட அந்த மக்களை சேர்க்கத்தான் இயேசு வந்தார். அதுக்கு தான் பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்கிறார். உலகத்திலிருந்து பிரிக்க வந்தேன், பிசாசிலிருந்து பிரிக்க வந்தேன், அக்கினியிலிருந்து பிரிக்க வந்தேன், மாம்சத்திலிருந்து வெறியிலிருந்து பிரிக்க வந்தேன், ஜாதியிலிருந்து பிரிக்க வந்தேன், மத அடிப்படையிலிருந்து பிரிக்க வந்தேன், கள்ள போதகத்திலிருந்து பிரிக்க வந்தேன், கள்ள தீர்க்கதரிசிகளிலிருந்து பிரிக்க வந்தேன், அந்தி கிறிஸ்துவிலிருந்து பிரிக்க வந்தேன். இதுதான். அதனால் தேவ பிள்ளைகளை நான் ஆரம்ப நாட்களில் அந்தகார இருளில் குறி சொல்லுகிற எண்ணத்திலிருந்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ இந்த என் ஊரே எதிர்த்தாங்க. எங்கள் அண்ணன் அவ்வளோ பாசமாக இருந்தவர் என்னை இதனாலேயே பிரிவினை உண்டாக்குனார். அவர் இயேசு பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மை. எங்கள் அண்ணனுக்கு எனக்கு பிரிவினை உண்டானது ரட்சிக்கப்பட்டதுனால தான், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான். என் அண்ணனுக்கு எனக்கு பிரிவினை, என் ஜாதி எனக்கு பிரிவினை, என் நண்பர்களுக்கு எனக்கு பிரிவினை, இப்படி என் கலாச்சாரத்திலேருந்து பிரிவினை, என் பழக்க வழக்கத்திலேருந்து பிரிவினை, எல்லாத்துலேயுமே பிரிச்சுட்டார் என்னைய. அதனால் எல்லாரும் எதிர்த்தாங்க. அந்த பிரிவினை உண்டாக்கத்தான் வந்தார். இன்றைக்கி அநேகரை ஆண்டவர் பிரிச்சிருக்காரு என் மூலமாக. நூற்றுக்கணக்கான மக்கள் எங்கள் இனத்திலேயே ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 50 பேர் நெருக்கி என் ஊழியத்தில் 40 ஆண்டு காலமாக ஊழியக்காரங்களாகவே ஆகியிருக்காங்க. முழு நேரமாக எல்லாருமே வேறு பிரிக்காது. அதனால் தேவன் ஒரு ஆளை பிரிக்கிறாருன்னா அதை வச்சு அப்படியே ஒவ்வொன்றா பிரிச்சிருவார். அந்த பிரிவினை உண்டாகத்தான் இயேசு வந்தார். தவிர உலகத்தோடு ஒத்துவேஷம் தரித்து 10ல் 11 ஜாலரா அடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, மக்கள் வாயில் மண்ணுன்னு சொல்லி ஒரு 2 அரசியல்வாதியை பேசிக்கிட்டாங்களாம்.
ஒரு அரசியல்வாதி ஒரு கூட்டம் வச்சுருக்கான், இன்னொரு அரசியல்வாதி இன்னொரு கூட்டம் இருக்குது. அந்த 2 கூட்டம் இவன் அரசியல்வாதி 2 பேரும் எதிரிக மாதிரி பேட்டி கொடுப்பாங்க. அதனால் அவன் தொண்டர்கள் ஒன்றுக்கு ஒன்று மோதி எதிரியாக இருக்கான். அந்த 2 தலைவர்கள் சந்திக்கும் போது பேசுவாங்களாம், நீயும் நானும் ஒன்று. அப்போ இந்த மக்கள் என்னடான்னு ஒருத்தன் கேட்டால் மக்கள் வாயில் மண்ணுன்னு சொல்லுவான். நடக்கிற சம்பவம் தானே. அது மாதிரி உலகத்தோட ஒத்து வேஷம் தரித்து இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவங்க முழுவதும் அரசியல் மாநாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெப மாநாடா. அந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவரை வச்சுக்கிட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஜெப மாநாடு. மெட்ராஸில் பார்த்திங்கன்னா வந்து ஆளுங்கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு மாநாடு. மதுரையில் 4வது மாநாடு போட்டாங்க, பெரிய மாநாடு. எல்லாமே இப்போ வந்து அரசியல்வாதிகளாகவே ஊழியக்காரங்க போயிட்டாங்க. அவங்கெல்லாம் வேறு பிரிக்கப்பட்டவங்க எப்படி சொல்ல முடியும்? ஆர்சி, சிஎஸ்ஏ, செவன்த்து, பெந்தேகோஸ்து எல்லாம் வாங்கடா, எல்லாம் ஒன்று சேருங்கடான்னு சொல்கிறாங்க. அவங்க உபதேசங்கள் முழுவதும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பிரிவினை தான். பிரிவினைக்காரங்கள்லாம் ஒன்று சேர்றதா ஒற்றுமை? அதான் சமாதானமா? பிரிவினை உண்டாக்க வந்தார். யூத மதத்திலிருந்து இயேசு பிரிவினை உண்டாக்க வந்தார். லேவி ஊழியத்திலிருந்து பிரிவினை உண்டாக்க வந்தார். அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்தாரு. மோசே நியாயப்பிரமாணத்திலிருந்து பிரிவினை உண்டாக்கி விசுவாச பிரமாணத்தை கொடுத்தாரு. பழைய ஏற்பாடு முக்காலிலிருந்து வேறு பிரித்து புதிய ஏற்பாடை கொடுத்தாரு. பழைய உடன்படிக்கையிலிருந்து வேறு பிரித்து புது உடன்படிக்கையை கொடுத்தாரு. எல்லாமே பிரித்து தான் கொடுத்தாரு. அப்படியே மொத்தமாக மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சாப்பிடுங்களான்னு இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் மாதிரி பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பழைய லேவி ஊழியத்தையும் புதிய ஊழியத்தையும் வித்தியாசம் தெரியாமல் மொத்தமாக குழப்பி எல்லாம் வஞ்சகம் இல்லாமல் மொத்தமாக அடிக்கிறான்னா அப்படி இயேசு வரலை, பிரிக்கத்தான் வந்தார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் தயவு செய்து படிங்க. அந்த 2 ஊழியத்தில் உள்ள வித்தியாசத்தை அழகாக பவுல் எழுதுனான். பவுல் சாதாரண ஆள் இல்லை, வேத பண்டிதர், ஞானி, பழைய ஏற்பாட்டில் கரைச்சி குடித்தவன். அந்த 3ஆம் அதிகாரத்தை தயவு செய்து 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் மட்டும் கடைசி வரைக்கும் படிச்சிருங்க. 18 வசனம் தான் இருக்குது. 2க்குள்ளே அந்த வித்தியாசத்தை ஆண்டவர் நம்மளை எப்படி பிரிச்சிருக்காரு என்பத காரியத்தை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதை எவனும் அதை பற்றியே நிருபங்களை பற்றியே நினைக்கிறதில்ல. அப்படியே தப்பி தவிர அதில் படித்தாலும் கூட அதில் உள்ளது அவங்க விளங்குறதும் இல்லை. இதுதான் பெரிய கூத்தாக இருக்குது. நான் ஒரு எளிய ஊழியக்காரன், எனக்கு புரியுது, விளங்குது. உனக்கு ஏன்டா பெரிய அறிவாளி, ஞானி, சயின்டிஸ்ட்டு, தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசுகிறியே, உனக்கு ஏன்டா விளங்க மாட்டாங்குது? ஏன் விளங்க மாட்டாங்குதுன்னா 2 கொரிந்தியர் 4:4 இந்த பிரபஞ்சத்தின் தேவனை பிசாசியானவன் இந்த சுவிசேஷத்தின் ஒளி நீ அவிசுவாசியாக இருக்கிறதுனால உன் மனதை குருளாக்கிட்டான்னு போட்டிருக்கு. அதுலேயே 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவனுக்கு தான் அது மறைபொருளாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீ கெட்டு போகிறேன்னு அர்த்தம். சிலுவின் பற்றின உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாக இருக்குன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 1:18 இருக்குல்ல, அதான் செழிப்பை கொண்டு வர்ற. பிலிப்பியர் 3:18 அநேகர் வந்து வேறு வழியாக நடக்கிறாங்க, அவங்க சிலுவைக்கு பகஞ்சர். அன்றைக்கே பவுல் சொன்னான், அவங்க உலகத்துக்கு அடுத்தவங்களை சிந்திக்கிறாங்க, பூமிக்கு அடுத்தவங்களை சிந்திக்கிறாங்க. அவங்க தேவன் வயிறு, அவங்க முடிவு அழிவு, அவங்க உலகத்துக்குரியதையே சிந்திக்கிறாங்க. தெளிவாக இருக்குது. அவங்கள பொல்லாத வேலைக்காரன் நாய்கண்டு அதில் பவுல் வயிறான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாயின்னே சொல்கிறான். அவங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு. அதனால் மறுபக்கத்தை எவனும் பேசுகிறதே இல்லைல்ல. எல்லாம் ஆசீர்வதிப்பார், இப்போ சந்தோஷமாக இருக்குன்னு மறுபடியும் சொல்கிறேன், அது சந்தோஷமாக இருங்க எல்லாம். அதே பவுல் தான்டா இதையும் சொல்லியிருக்காங்க. இதை பாரு, சமாதானத்தை உண்டாக்க வந்துட்டே இயேசு சமாதானம் சமாதானம் பிரபு. சரி, பிரிவினை உண்டாக்க வந்துட்டேன்னு சொன்னார், இதையும் சொல்கிறா. நீ நல்ல ஊழியக்காரனாக இருந்தா 2ஐயும் சொல்லு. இருபுறம் கருக்குள்ளப்பட்டேன். ஒரு நாணயத்துக்கு ஒரு பக்கம் நல்லா இருந்து அப்படியே கடையில் கொடுத்தா ஒரு பக்கம் சரியில்லாட்டினா சொல்லுமா? 2 பக்கம் நல்லா இருந்தால் தான் 2 பக்கம் இப்படி பார்த்துட்டு தான் வாங்குவான். உன் பிரசங்கம் இருபுறம் கருக்குள்ளது. 2 பக்கம் இயேசுவை போய் பேசு. ஒரு பக்கம் மட்டும் பேசுனா வேற ஒரு இயேசுவை நீ பேசுகிற, வேற ஒரு சுவிசேஷத்தை சொல்கிற,
வேறொரு ஆவியில் நீ இருக்கிறேன்னு அர்த்தம். 2 பக்கம் பேசுனா ஒரிஜினல் இயேசு, முழு இயேசுவை நீ சொல்கிற, நீ நல்ல ஊழியக்காரன்னு அர்த்தம். உன்னை மாற்றிக்க இயேசு பிரிவினை உண்டாக்கவே வந்தேன் என்ற வார்த்தையை விளக்கமாக புரிஞ்சுக்கிட்டு நீயும் இந்த மறுபக்கத்தை பிரசங்கிக்க ஆரம்பி. கர்த்தர் நம்மை காப்பாராக, நல்ல வழியில் நடத்துவாராக. நன்றி, வணக்கம்.